நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இந்த நாளை கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்று ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீரே அவர்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யும்படியாக இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும்படியாக இதோ இவர்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய அந்த ஜீவியத்திலே இயேசு சுவாமி தகப்பனே, இதோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இந்த நேரத்திலே நீர் அவர்களோடு கூட இடைப்படும்படியாக நீரே பேசும் ஆண்டவரே. இதோ நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவதாய் அன்னை மரியின் நாமத்தினாலும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்கள்ல இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஆண்டவரிடத்துல இப்ப நம்மளுடைய இருதயத்திலிருந்து நன்றி சொல்ல போறோம். ஆண்டவர் எனக்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாருன்னு கண்களை மூடி இந்த வருடம் முதல் நாள் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ இக்கட்டுக்கள் இன்னல்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாரு. இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீ செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத பிள்ளைகளாக ஆண்டவரே, இதோ நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை அப்பா நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாரா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? எங்க உட்கார வச்சிருக்காரு? இங்க கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்கிறது நன்மையா தீமையா? நன்மை. யாத்திராகமம் 23:25 எடுத்துக்கங்க. யாத்திராகமம் 23:25. கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் தொழுது வந்தால் நீங்கள் உண்ணும் அப்பத்தையும் குடிக்கும் நீரையும் நாம் ஆசீர்வதித்து நோயை உங்களிடமிருந்து விலகச் செய்வோம். என்னவா? நீங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுது வந்தால் நீங்கள் உண்ணும் அப்பத்தையும் குடிக்கும் நீரையும் நாம் ஆசீர்வதித்து நோயை உங்களிடமிருந்து விலகச் செய்வோம். இதுதான் 25வது வசனம். 25வது வசனம். அதுக்கு அடுத்து ஒரு வசனத்தையும் சேர்த்துக்கலாம். உன் நாட்டிலே வறட்டு மலடுகள் இரார், உன் வாழ்நாளை நிறைவுபடுத்தி வருவோம். 2வது வசனத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா அநேக பிள்ளைகள் குழந்தை பேற்றுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, அப்படித்தானே? இப்போ ஆண்டவர் கொடுத்த வசனம் யாத்திராகமம் 23:25, 26 சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா அதற்காகவும் நிறைய பிள்ளைங்க என்ன செய்கிறோம்? நம்ம காத்திருக்கிறோம். சரி, ஆண்டவரை தொழுது கொண்டால் தொழுது கொள்கிறோமா நம்ம டெய்லியும்? இந்த மாதிரி உபவாச ஜெபத்திற்கு வர்றேன், ஊழியத்துக்கு போகிறேன், நிறைய பேர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், எனக்கு செய்த நன்மைகளையும் நான் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன செய்யறதில்ல? ஆண்டவரை தொழுது கொள்வது இல்லை. நான் முதல்ல சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரலை அப்படின்னா என்னவா? இதெல்லாம் நடக்காது. கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் தொழுது வந்தால் உண்ணும் அப்பத்தையும் குடிக்கும் நீரையும் ஆசீர்வதித்து
என்ன செய்கிறாராம்? நோயை உங்களிடமிருந்து விலகச் செய்கிறாராம். உங்களுடைய நாட்டில் வரட்டு மலடிகளே இருக்க மாட்டாங்களாம். உங்கள் வாழ்நாளில் நிறைவுபடுத்துவாராம். ஒன்றே ஒன்று தான் செய்ய சொல்கிறாரு. என்ன செய்ய சொல்கிறாரு? தொழுது கொள்ளுங்க. ஜெபத்தில் அமர்ந்து நீங்கள் ஆண்டவரிடத்துல பேசணும். ஆண்டவருடைய சமூகம் எவ்வளவு இனிமையானதுங்கிறத அவருடைய சமூகத்தில் அமர்றவங்களுக்கு தான் தெரியும். அதில் அமர்ந்து அந்த இனிமையை சுவைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் இன்னைக்கு அவ்வளோ அழகாக பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ விளக்கம் கொடுக்கலாம். தொழுது வந்தால், ஒரு நாளைக்கு தொழுதா அப்படின்னு கொடுக்கல. ஒரு நாளைக்கு தொழுதா, 2 நாளைக்கு தொழுதா அப்படி கொடுக்கல. தொழுது வந்தால் வாழ்நாள் எல்லாமே என்ன செய்யணுமா? தினம் தினம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கணுமா? நம்ம ஓடி போய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்ளணும், தொழணும். கண்டிப்பாக நம்ம முஸ்லீம் சகோதரர்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே அவங்க எங்கன இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு விரிப்பை விரித்து உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து தொழுது கொள்ளுவாங்க. ஆண்டவரை என்ன செய்வாங்க? தொழுது கொள்ளுவாங்க. நம்ம நினைக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக இருக்குது, நல்ல சுகம் இல்லை, எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் கீழ்ப்படியலை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. உன் வாழ்க்கையில் எது வேணாலும் பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை துளிர்விடும். எப்படி துளிர்விடும்? துளிர்விடுமா? விடும். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் குறிச்சுக்கங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த ஆரோனுடைய கோல் இருக்கு இல்லையா, ஆண்டவர் இந்த கோள்கள் எல்லாத்தையும் வைக்க சொல்கிறாருல்ல. யாருடைய கோல் துளிர்த்ததா? ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. எல்லா கோளையும் ஒன்றா தானே வச்சுருந்தாங்க. ஆரோனுடைய கோல் மட்டும் எப்படி துளிர்த்தது? கீழே வேர் இருந்துச்சா? யாராவது தண்ணி ஊற்றுனாங்களா? சூரிய ஒளி பட்டுச்சா? எதுவுமே இல்லை. எப்படி துளிர்த்தது? ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் அன்பும். ஆரோனை ஆண்டவர் முன்குறித்திருந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை, ஐயோ பட்டு போன ஒரு குச்சியை போய் வைக்கிறாங்களே, அது துளிர்க்குமா அப்படின்லாம் சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோனுடைய கோல் எந்த வேரும் கிடையாது, தண்ணி ஊற்றலை, எதுவுமே செய்யலை, துளிர்க்க வைத்தார் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கை பட்ட மரமாக இருக்கிறதா? துளிர்க்க செய்ய யாரால முடியும்? யாரால முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். எப்போ முடியும்? தொழுது கொள்ளணும். ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணுமா? தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. சங்க திருவுரை ஆகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. ஓடும் தண்ணீரின் மேல் உன் அப்பத்தை விடு, ஏனென்றால் நெடுங்காலத்துக்கு பின் அதை கண்டெடுப்பாய். அதை 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, ஏனென்றால் வருங்காலத்தில் உனக்கு என்ன தீங்கு நேரிடுமோ உனக்கு தெரியாது. ஓடும் தண்ணியில என்ன செய்ய சொல்றாரு? என்ன செய்ய சொல்றாரு? அப்பத்தை போடுங்கிறாரு. அப்பம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தானியம்னு எடுத்துக்கலாம். நம்ம யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடுமா. அதில் 2 பக்கமும் என்ன இருக்குமா? வயல்கள் நிறைஞ்சிருக்குமா. அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்களாம்? போய் இந்த தானியங்களை விதைச்சி விடுவாங்களாம். ஓடுற தண்ணியில் நீ போடுங்கிறாரு. அப்படி போடும்போது அவங்களுக்கு யாருடைய நிலம் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாதான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்களாம்? ஆண்டவர் சொல்கிறாருன்ட்டு போய் அதை போட்டுட்டு வந்துடுவாங்களாம். கொஞ்ச நாட்கள் கழித்து அது என்ன செய்யுமா? துளிர் விட்டு அது என்ன செய்யுமா? துளிர் விட்டு அது பயிராக மாறி இருக்குமா. அதை போல தான் ஆண்டவருடைய வார்த்தையாகிய விதை. ரோமர் 10:10 எடுத்து வாசிங்க. ரோமர் 10:10. உள்ளத்தில் விசுவசிப்பவன் இறைவனுக்கு ஏற்புடையவன் ஆவான், வாயினால் அறிக்கையிடுபவன் மீட்பு பெறுவான். உள்ளத்தில் விசுவசிப்பவன் என்ன செய்கிறானா? இறைவனுக்கு ஏற்புடையவன் ஆகிறான். வாயினால்
அறிக்கையிடுகிறவன் மீட்பு பெறுவான். மீட்பு பெறுவான். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு வேணுமா? என்னன்னா இருதயத்துல முதல்ல விசுவசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவசிக்கணும். இப்ப இந்த வார்த்தையை வச்சே நம்ம விசுவசிக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கடவுளாகிய ஆண்டவரை தொழுது கொண்டால் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. விசுவசிக்கலாமா இருதயத்துல? ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, உங்களை நான் தினமும் தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு. தொழுது கொண்டா மட்டும் போதுமா? அதை வாயினால அறிக்கை பண்ணணுமா? உன் வாயினால அறிக்கை பண்ணு. ரெண்டு விஷயம் ரோமர் 10:10 கொடுத்திருக்கிறாரு. ரெண்டு காரியம். ஒன்று, இருதயத்திலே விசுவசித்து உன் வாயினாலே அறிக்கை செய்கிற பொழுது அது உனக்கு வாய்க்கும். என்ன செய்யுமா? அது உனக்கு வாய்க்கும். என் வாழ்க்கையில நல்ல சுகம் வேணுமா? நல்ல செழிப்பு வேணுமா? தினம் தினம் நல்ல சாப்பாடு வேணுமா? இருதயத்துல தைரியம் வேணுமா? எல்லாத்துக்குமே என்ன வேணும்? ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம். ஆண்டவர் எனக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை தினம் தினம் ஆண்டவருடைய சமூகத்துல நான் அமர்ந்து அவரை தொழுது கொண்டு அறிக்கையிட்டு அதை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு. எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க அப்படி? ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் அறிக்கை பண்ணி அவருடைய வார்த்தைகளை விசுவாசமாக இருந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு. சூப்பர். 2-3 பேர் கை தூக்கியிருக்காங்க. உண்மையாகவே அந்த அனுபவம் வித்தியாசமானது. நிறைய பேருக்கு அந்த வார்த்தைகளே தெரியாது. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? தெரியாது. தெரிஞ்சால் தானே நம்ம முதல்ல விசுவசிக்க முடியும். விசுவசிச்சா தானே வார்த்தையை சொல்ல முடியும் நம்ம. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து, ஆண்டவர் நீங்கள் என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நம்ம என்ன கேட்கணுமா? கேட்கணும். ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே இந்த ஆசீர்வாதமாக இருப்பாயின்றதுக்கும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு சிலருக்கு தெரியும். ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னை 2025 ஆண்டவர் ஆசீர்வதித்து எனக்கு 1 கோடி ரூபாய் தர்றாரு, சரியா? அது ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிறார் என்னைய. ஆனால் 10 பேத்துக்கு 1 கோடி ரூபாய் நான் கொடுக்கறது. 1 கோடி. பிரியாக்கு 1 கோடி, விண்ணரசிக்கு 1 கோடி, அனுசியாக்கு 1 கோடி, என்னைய கொடுக்க வைக்கிறார் ஆண்டவர். அது என்னது? ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அதுதான் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சரி, உபாகமம் 28:8ஆம் அதிகாரம். உபாகமம் 28:8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதம் கட்டளையிடுறாராம். எதுல எல்லாம்? நீ உன்னுடைய களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் என்ன செய்கிறாரா? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. எப்போ கட்டளையிடுறாரு? எப்போ கட்டளையிடுகிறார்? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது. யோபு 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபு 36:11. அவர்கள் அதற்கு செவிமடுத்து அவருக்கு ஊழியம் செய்தால் வளமான வாழ்வில் தங்கள் நாட்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பார்கள். ஆனால் அவர்கள் செவி மடுக்காமல் போனால் வாளுக்கு இரையாகி மடிவார்கள், அறிவில்லாதவர்களாய் சாவார்கள். இதை விட விளக்கமாக சொல்ல முடியுமா? இதை விட விளக்கமாக சொல்ல முடியுமா? எப்படி பேசுகிறாருன்னு பாருங்க. அவருக்கு செவிமடுத்து அவருக்கு நீங்கள் ஊழியம் பார்த்தீங்க அப்படின்னா வளமான வாழ்க்கை, உங்கள் வாழ்நாள் பூரா அந்த இன்பம் இருக்குமா. ஆனால் அதை கேட்காம செவி கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்களா? வாளுக்கு இரையாவி மடிவீர்கள், அறிவில்லாதவர்களாய் சாவீர்களாம். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவரை நம்மளை படைத்ததன் நோக்கமே எதுதானா? அவரை தொழுது கொள்ள,
அவரை ஆராதிக்க. அதுக்காக தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம இதெல்லாம் செய்யாம அவருக்கு செவி கொடுக்காம இருந்தோம்னா என்ன நடக்குமா? வாளுக்கு இரையாவீர்கள், அறிவு இல்லாதவர்களாய் செத்து போவீங்கன்னு சொல்றார் ஆண்டவர். இதை விட இன்னும் டைரக்டா பேச முடியுமா? இப்படி டைரக்டா பேசினாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல, செவி கொடுக்கிறது இல்லை. சங்கீதம் 34:27, சங்கீதம் 34:27, எனக்கு எதிராக தலை தூக்குபவர்கள் வெட்கமும் மானக்கேடும் அடைவார்களாக, எனக்கு சார்பாய் பேசுபவர்கள் அக்களித்து அகமகிழ்வார்களாக. தம் ஊழியனின் நலத்தை காக்கும் ஆண்டவரது பெருமை விளங்கட்டும் என்று எப்போதும் சொல்வார்களாக. தம் ஊழியனின் நலத்தை விரும்புகிறாராம். என்ன செய்யறாரு ஆண்டவர்? என்ன செய்யறாரு? தன் ஊழியனின் நலத்தை விரும்புகிறார். யாக்கோப்பு ஏசா தெரியுமா உங்களுக்கு? 2 பேர் இருந்தாங்க இல்லையா? இந்த யாக்கோப்பு என்ன செய்யறாரு? மனைவிகளுக்காக எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாரு? போய் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாரு? 14 ஆண்டுகள். 7 ஆண்டுன்னு சொல்லி 14 ஆண்டுகள் வேலை செய்கிறாரு. ஆனால் அவர் தன்னுடைய மாமனாருக்கு உண்மையாக இருக்கிறாரு. மாமனார் எப்படி இல்லை, உண்மையாக இல்லை, எப்படிரா இவனை ஏமாத்தலான்னு தான் பார்க்குறாரு. அப்போ இவர் ரொம்ப களைச்சி போய் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், இத்தனை வருஷமாக நான் வேலை பார்த்துட்டேன்னு இவர் போய் கேட்குறப்ப, சரி என்ன சம்பளம் வேணும் நீ சொல்லுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் புள்ளியும் வரியும் உள்ள ஆட்டுக்குட்டி எனக்கு வேணும், பிளெயினாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு 1000 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு அப்படின்னா 980 ஆட்டுக்குட்டி எப்படி தான் இருக்குதான், பிளெயினாக தான் இருக்குது. மீதி 20 மட்டும்தான் வரியும் புள்ளியும் உள்ளதாக இருக்குதான். அப்போ இந்த மாமனார் நினைக்கிறாரு, சரியான ஏமாந்த கோழி, கொஞ்சோண்ட வச்சுக்கிட்டு இவன் சம்பளமாக கேட்குறானே, வச்சுக்கட்டும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் யாக்கோப்பை நேசிக்கிறார், அவனை பழுகி பெருக செய்யணும், அவனுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கணும்ன்ட்டு கனவுல அவனுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில யோசனைகள் சொல்லுகிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37வது வசனம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 30:37. அந்த லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாராம்மா. 10 முறை மாத்துறாராம். இது இல்லை அது இல்லை, இப்படி தரேன் அப்படி தரேன்னு ஏமாத்த நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த யாக்கோப்பை ஆசீர்வதித்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறாராம். எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 30:37. அது கண்டு யாக்கோபு போப்பில் வாதுமை பிலாத்தான் என்னும் மரங்களின் பசிய மிலாறுகளை வெட்டி அவற்றில் இடையிடையே பட்டையை சீவி உரித்தான். இப்படி அவன் சீவி உரித்த இடங்கள் வெள்ளையாகவும் சீவி உரிக்காத இடங்கள் பச்சையாகவும் தோன்றுவதனால் மேற்சொல்லிய மிலாறுகள் 2 நிறமுள்ளவை ஆயின. மேலும் தன் மந்தைகள் நீர் குடிக்க வரும்போது ஆடுகள் மேற்படி வரியுள்ள மிலாறுகளை எதிரில் கண்டு பொழிந்து சினைப்படும் பொருட்டு அவன் நீர் வார்க்கப்படும் தொட்டிகளில் அம்மிலாறுகளை போட்டு வைத்தான். அந்த குச்சிகளை ஒரு வேலை செய்கிறார் அவரு. இப்படி செதுக்கி என்ன பண்ணுறாரு, அந்த குட்டிகள்லாம் தண்ணி குடிக்க வரும் இல்லையா, அந்த இடத்துல போட்டு வைக்கிறாரா. இந்த யோசனையை யார் கொடுக்கறது? ஆண்டவர் தான் யாக்கோப்புக்கு கனவுல தோன்றி இந்த தூதன் மூலமாக கொடுக்குறாராம். செவி கொடுத்தாரா அவரு? செவி கொடுத்து அதே போல் செய்கிறாராம். அப்போ அதை பார்த்து அந்த இடத்துல இணை சேருகிற ஆட்டுக்குட்டிகளை எப்படித்தான் பிறக்குதான், வரியுள்ளதும் புள்ளியுமா தான் வருதான். அப்போ நிறைய பழுகி பெருகிறாராம் யாக்கோப்பு. இந்த லாபானுக்கு எப்படி இருக்கும், என்னடா வெறும் 20 குட்டியை தான் வச்சுருந்தான், திடீர்னு எப்படி இவ்வளோ பழுகி பெருகி இவ்வளோ நிறைய ஆட்டுக்குட்டிகளாம் வந்துச்சு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனால் இதை செய்தது யாரு? ஆண்டவர் தான் செய்கிறாரு. ஆண்டவர் செய்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு, மிருக ஜீவன்களையும் பெருக செய்கிறாரு, அவருடைய சந்ததிகளையும் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார்.
ஆண்டவர் சங்கீதம் 65:11 உன்னுடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறாராம். உன்னுடைய பாதையெல்லாம் எப்படி இருக்குதா, நெய்யாய் பொழிகிறது அப்படின்னு. சங்கீதம் 112:3 இந்த வசனங்களெல்லாம் குறித்து வச்சு நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல அவரை தொழுது கொண்டு அறிக்கை செய்யுங்க. 2025 நீங்கள் எதையெல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்துல சொல்லி விசுவசிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். இதற்கு முன்பாக நமக்கு நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்த அட்டை கொடுத்தாங்களா? அந்த வாக்குத்தத்த அட்டையை என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க? பத்திரமா பைபிளுக்குள்ளே நுழைச்சி வச்சுருக்குறோம், அவ்வளோதான். அதை என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஒரு சிலர் சொல்கிறீங்க, ஒரு சிலர் சொல்கிறதில்ல. ஆனால் 1ஆம் தேதி ஆனோடனே அடித்து பிடிச்சி இந்த அட்டையை வாங்குறதுக்கு நிற்போம். ஐயோ எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கலன்னு அதை வாங்கி பைபிளுக்குள்ளேயோ டைரிக்குள்ளேயோ சொருகிட்டு பேசாமல் உட்காந்துக்கிறது. நிறைய பேர் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, ஆனால் வேலைக்கு போகிறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் இதெல்லாம் நடக்குது சொல்லுங்க. தொழுது கொள்ளலை. இன்னொன்று, இந்த விதையை விதைச்சாதான் நம்ம விளைச்சலை பார்க்க முடியும். நீ விதையும் போட மாட்டேன், தண்ணியும் விட மாட்டேன், விளைச்சல் மட்டும் எனக்கு வேணும்னா எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. சாதாரண ஒரு லாஜிக் நம்ம வீட்டிலையே வச்சுக்கலாம். ஒரு பாவக்காய் கொடி நமக்கு முளைச்சி ஒரு காய் கொடுக்கணும்னா அந்த விதையை நீ விதைக்கணும்ல. முதல்ல விதையை நீ விதைத்தால்தான் விளைச்சலை காண முடியும். எழுதி வச்சுக்கோங்க. அந்த விதை என்னது? அந்த விதை ஆண்டவருடைய வார்த்தை. இன்னொன்று, அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படணும்னா இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10-11. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10-11. 10ல் ஒரு பங்கு கொண்டு வந்து களஞ்சியத்தில் கொடுங்கள், அப்பொழுது நம் கோயிலில் உணவு இருக்கும். அவ்வாறு செய்த பின் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிகிறோமா இல்லையா என்று சோதித்து பாருங்கள் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாருங்க. மல்கியா 3:10-11. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி 10ல் ஒரு பங்கு நீங்கள் ஆண்டவருக்கு மனமுவந்து கொடுக்கணுமா. ஒரு சிலர் ஐயோ ஒரு 5000 வாங்குகிறோன்னா இந்த 500 ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த 500 ரூபாயை வச்சு தான் நான் ஆட்டோ ஃபீஸ் கொடுக்க போகிறேன், இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாயை மனமுவந்து கொடுக்கறதுக்கு வராது. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, இப்போ 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? 10ல் ஒரு பங்கு எத்தனை? 20,000. ஆனால் மகிழ்ச்சியாக கொடுப்பாங்க அவங்க. அப்படி கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அதுவும் பின்னாடியே கொடுத்துருக்கிறார் பாருங்க. அப்படி கொடுக்கறதுனால கோயிலில் உணவு இருக்கும். அவ்வாறு செய்த பின் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிகிறோமா இல்லையா என்று சோதித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 9,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கு முன்பாக கிட்டத்தட்ட அந்த 9,000 ரூபாய் சம்பளத்துக்கு 5 வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஆண்டவருடைய இந்த 10ல் ஒரு பங்கு கொடுக்கறத பற்றி அந்த சகோதரிக்கு தெரியாது. அப்போ ஒரு முறை நான் 9,000 ரூபாய் வாங்குகிறேன், எங்கிட்டு போகுதுன்னே தெரியல சிஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அப்போ நான் யதார்த்தமாக கேட்டேன், அவங்கள்ட்ட ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். நான் கேட்டேன், ஏம்மா நீங்கள் தசம பாகம்லாம் கொடுக்குறீங்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்படியா, என்ன சிஸ்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தவங்க, புதுசாக வந்தவங்க ப்ரேயருக்கு. அப்போ நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தையும் இந்த வசனத்தையும் எடுத்து அந்த சகோதரிக்கு கொடுத்தப்ப, உண்மையாகவே இது செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு ஆண்டவரே இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு,
சோதித்து பாரு, வானத்தின் பல கனிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறமா இல்லையாங்கிற சோதிச்சு பாருன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. அதனால இது நான் சொல்லலை, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. அந்த சகோதரி 6 மாதங்களாக கரெக்டாக 900 ரூபாய் எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. கொடுத்துக்கிட்டே வந்ததின் விளைவாக அந்த சகோதரிக்கு ஒரு பதவி உயர்வும் கிடைத்தது, சம்பளமும் உயர்ந்தது. இது அமைதியாக நடந்த விஷயம். யாருமே எதுவும் அவங்க போய் யார்கிட்டையும் கேட்கல, எதுவுமே அவங்க முயற்சி பண்ணலை, ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சென்றது, சம்பளம் உயர்ந்தது. 20,000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 2,000 ரூபாய் கொடுக்கணும். அப்பையும் அந்த சகோதரி மனமு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ருசிச்சுட்டாங்க ஆண்டவரை. 5 வருஷமா நான் ஒரே சம்பளத்தில் இருந்தேன், எப்போ நான் ஆண்டவருக்கு மனமுவந்து 10ல் 1 பங்கு நான் கொடுத்தேனோ என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாருங்கிறத ருசிச்சுட்டாங்க. 20,000 மாறுச்சு. அதுக்கு அடுத்து ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் வெளிநாடுகளில் வேலைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து இன்டர்வியூ வச்சாங்களாம். வெளிநாட்டிற்கும் சென்றார்கள், வெளிநாட்டுக்கும் போனாங்க. இன்றைக்கு அந்த சகோதரருடைய சம்பளம் 3,50,000. 3,50,000. இதை கதை கிடையாது, நடந்த உண்மை, நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கய்யா தசம பாகம்? எவ்வளோ கொடுப்பாங்களா? ஒரு சிலர் மனமு வந்து கொடுக்க முடியுமா? மனசு வருமா? ஆனால் வராது. அப்படி நீ கொடுத்தா தான் என்ன நடக்கும்? ஆண்டவர் வானத்தின் பல கனிகளை திறந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எனக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வாதம்லாம் வேணாம் ஆண்டவரே, தினம் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு வயிறார சாப்பாடு, அதுவும் ஆசீர்வாதம்தான். அனுதினமும் நீ வயிறார உண்ணுகிறதும் ஒரு ஆசீர்வாதம். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருடைய வேலை. செய்கிறாரா? ஊழியர்களுடைய சுகத்தை அவர் விரும்பினாராம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா டைமில் 3 சகோதரர்களையும் என்ன செஞ்சிட்டாங்க? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரா? நல்லதொரு சுகத்தை கொடுத்து மீண்டுமா என்ன செய்ய வச்சாரு? ஊழியம் பார்க்க வைத்திருக்கிறார். அதற்கும் ஒரு வசனம் தான் கொடுக்கப்பட்டது. என்னது? கொலோசையர் 2:14. அந்த ரோமர் 10:10 சொல்லியிருக்கிறது போல, இருதயத்திலே நீ விசுவசித்து வார்த்தைகளை அறிக்கை செய்கிற பொழுது அது அப்படியே உனக்கு வாய்க்கும். வாய்ச்சிச்சா இல்லையா? வாய்த்தது. என்ன வசனம்? கொலோசையர் 2:14. அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நமக்கு எதிரான கடன் பத்திரம் ஒன்று இருந்தது, அதை சிலுவையில் அறைந்து விட்டார், அழித்து ஒழித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை உட்காந்து உண்மையாகவே பிரியா சகோதரிக்கு நான் சொன்னேன். அதை ஃபோன் பண்ணி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க ஜெபமாலையில், ஆண்டவர் கண்டிப்பாக நல்லதொரு சுகத்தை தருவார்னு நாங்களும் அதை செய்தோம் உட்கார்ந்து. ஆண்டவர் இந்த கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டாரா? நல்ல சுகத்தை கொடுத்தாரா? வியாதியை உன்னிலிருந்து நீக்கினாரா இல்லையா? வியாதியை உன்னிலிருந்து நீக்கினார். நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர்கிட்ட எல்லாமே வேணும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறோம், ஆனால் அதுக்குரிய காரியங்களை நம்ம செய்கிறது கிடையாது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் எடுங்க. 25:3-4. 6 ஆண்டு உன் வயலை விதைத்து உன் திராட்சை கொடிகளின் கிளைகளை கழித்து அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டோ நிலத்திற்கு ஓய்வு. இது ஆண்டவர் எடுத்த ஓய்வுக்கு ஏற்றபடி அனுசரிக்கப்படும். ஆண்டவர் போதும்பா. ஆண்டவர் மோயிசனை நோக்கி சொல்றாரா, நீ போய் இஸ்ராயல் மக்கள்கிட்ட சொல்லு, 6 ஆண்டுகள் உன் வயலை விதைத்து உன் திராட்சை கொடிகளின் கிளைகளை கழித்து அவற்றின் பலனை நீ சேர்த்துக்க. 7ஆவது ஆண்டுலையும் நிலத்துக்கு என்ன செய்ய? ஓய்வு கொடுன்னு சொல்லிடுறாரு. அதே அதிகாரம் 19, 20, 21 வாசிக்க வேணாம், கேளுங்க. இவங்க இந்த மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா,
6 ஆண்டுகள் நம்மளைய விதைச்சு அதனுடைய பலனை சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. 7வது வருஷம் நிலத்துக்கு ஓய்வு கொடுங்கன்னு சொல்கிறாரே. நாங்கள் உழைக்காம நிலத்தில் ஒன்றும் உழுது போடாமல் விதைக்காமல் எங்களை ஆண்டவர் பட்னியாக இருக்க சொல்கிறாரா? இஸ்ராயல் மக்கள் எப்பயுமே அப்படி தான், கூடவே இருந்து மன்னா உணவு கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஆண்டவர் மேலே அன்பு இல்லை. அப்போ இதுலேயும் என்னதான் நினைக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, விளைந்ததை விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் சும்மா இருக்க வேண்டுமே என்று நீங்கள் சொல்வீர்களாயின் 6ஆம் ஆண்டிலே உங்களுக்கு நமது ஆசீரை அருளுவோம், 3 ஆண்டுகளுக்கு அது உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு சொல்கிறாராம். 3 ஆண்டுகளுக்கு. அவங்க 7வது ஆண்டு விதைக்காம அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுத்தாலுமே அவங்க அப்பத்தையும் தண்ணீரை என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஆசீர்வதிக்கிறார். 6வது ஆண்டு, 7வது ஆண்டு, 8வது ஆண்டும் ஆசீர்வதிக்கிறாராம். 9வது ஆண்டும் நீங்கள் பழையபடி என்ன நீங்கள் பலனை அனுபவிச்சிங்களோ அதே உங்களுக்கு என்ன செய்யப்படுங்கிறாரு? கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். நல்ல சுகம் வேணும்னு யாருக்கெல்லாம் ஆசை? ஆண்டவர் அடுத்தது சொல்கிறாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன். எப்படி நீக்குவாராம்? வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன். எடுத்துக்கங்க, இதே யாத்திராகமம் 23:25 இப்படி சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 10:19 பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வலிமையை வெல்லவும் உங்களுக்கு வல்லமை அளித்தேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வலிமையை வெல்லவும் உங்களுக்கு வலிமை அளித்தேன். ஒரு சிலரை பார்த்தா உடம்புல எந்த நோயுமே இல்லாத மாதிரி இருக்கும், உடம்புல எந்த நோயுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஒரு சில பிரச்சனைகளினால் அலைக்கழிக்கப்படுவார்கள். திடீர்னு ஒரு சிலருக்கு மயக்கம் வந்துடும், திடீர்னு ஒரு மாதிரி பேசுவாங்க, பேசுனதையே பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு வித நோய் தான், இதெல்லாம் ஒரு வித நோய் தான். என்ன நோய்? சத்துருக்களின் ஒரு தந்திரம். பிசாசானவன் அவர்களை கட்டி வைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிறானா. திடீர்னு ஒரு சிலர் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க, ஒரு சிலருக்கு வலிப்பு மாதிரி வந்துடும், ஒரு சிலர் பேசுனதையே பேசுவாங்க, அடிப்பாங்க டம்மு டம்முன்னு போட்டு. ஆனால் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க? உடம்புல ஒன்றுமே இல்லை. ஒரு சிலருக்கு குழந்தைகள் இருக்காது, அவர்களும் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது என்ன இருக்கும்? எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, இன்னும் ஒரு சில காரியங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க? எதுவுமே இல்லை, இவங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த அலக்களிப்பு? ஏன் குழந்தை இல்லை சொல்லுங்க? சத்துருக்களின் அந்த அதிகாரம் அவர்கள் மேலே இருக்குது. இதுவும் ஒரு வித வியாதி தான். இதையும் உன்னிலிருந்து நான் நீக்குவேன்னு தான் லூக்கா 10:10 சொல்கிறாரு. பொது மொழிபெயர்ப்பில் இருக்கும், சத்துருக்களுக்கும் அந்த சர்ப்பங்களுக்கும் கனவுகளுக்கும் உங்களை நான் என்ன செய்வேன்? விலக்கி காத்து கொள்ளுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மல்கியா 4:2 ஆனால் நமது திருப்பெயருக்கு அஞ்சி நடக்கும் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், தன் ரெக்கைகளில் நலத்தை தாங்கி வருவான். நீங்களும் தொழுவத்திலிருந்து துள்ளியோடும் கன்றை போல துள்ளியோடுவீர்கள். கேட்டிங்களா? நாமத்துக்கு பயப்படுங்கிறவங்க மேலே என்ன இருக்குமா? நீதியின் சூரியன் உதிப்பாராம், ஆரோக்கியம் என்கிற செட்டையின் கீழே அவங்க இருப்பாங்களாம். ஆண்டவருடைய சமூகம்தான் அந்த நிழல். நிழலை போல ஆரோக்கியம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவருடைய சமூகம்தான் என்னவா? அந்த நிழல். நம்மளுக்கு 2 காரியங்கள். நம்மளுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமரணும், அமர்ந்து விசுவசிக்கணும். விசுவசித்து என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஊழியர்கள் 2 பேர், கணவன் மனைவி. அவர்களுக்கு குழந்தை இல்லை, 4 வருடங்களாக குழந்தை இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்களா? ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு,
நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பேரும் வச்சாங்களாம். அந்த குழந்தைக்கு கொடுக்க போகிற குழந்தைக்கு ஒரு பேரும் வச்சு அந்த குழந்தை தன்னோடையே இருக்கிறத போல் அவங்க விசுவசிக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக கோயிலுக்கு போகும் பொழுது காணிக்கை போடுவாங்களாம். இது எனக்கு ஒன்று, என் கணவருக்கு ஒன்று, வரப்போகிற என் பிள்ளைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காணிக்கை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சான், கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே தெய்வீக சுகத்தோடு கூட குழந்தை பிறந்தது. அவங்க விசுவசிச்சாங்களா, வார்த்தையை அறிக்கை பண்ணினாங்களா, அதை போல தான் எலும்புகளுக்குள்ளாக ஒரு பிரச்சனையோடு கூட இருந்த ஒரு சகோதரன். அந்த சகோதரன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஊழியரிடத்துல போய் ஜெபிக்கிறாரு. ஊழியரிடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது எடுத்துக்கங்க, அப்போஸ்தலர் 19:12. சின்னப்பரின் கையால் கடவுள் அரிய பெரிய புதுமைகள் செய்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டை துண்டு ஏதாவது நோயாளிகள் மேல் வைத்தாலே போதும், நோய்கள் நீங்கும், பொல்லாத ஆவிகள் போய்விடுமா. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவர் மேலே அவருடைய உடலில் பட்ட கைக்குட்டையோ துண்டோ ஏதாவது அந்த நோயாளிகள் மேலே வச்சாலே போதுமா, நோய்கள் குணமாகும், பொல்லாத ஆவிகளும் என்ன செய்யுமா, ஓடிருமா. இது விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பணிகளில் 19ஆம் அதிகாரம் 11-12. நம்மளுடைய குளோரியா மினிஸ்ட்ரிலையும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்களா, பிளெஸிங் ஆயில் வச்சு ஜெபிக்கிறாங்களா. இப்போ கொஞ்சம் ஒரு மாதத்திற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். ஒரு சகோதரி ப்ரெஷர்னால அவங்களுடைய வாயும் கண்ணும், வாய் ஒரு பக்கமாக நல்லா இழுத்து கோணிருச்சு, கண்ணும் இப்படி ரொம்ப இதாயிருச்சு. அந்த சகோதரி நம்மளுடைய ஜெபத்தை கேள்விப்பட்டு இங்கே வந்தாங்க. நான் அவர்கிட்ட ஜெபிக்கணும், பிரதர்கிட்ட ஜெபிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்கள கடைசியாக ப்ரேயரில் இந்த இடத்துல கூட்டிகிட்டு சொன்னேன், இப்படி சுகமில்லை அவங்களுக்கு, ஜெபிக்கணும். அப்போ சகோதரர் கை வைத்து இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சகோதரி செய்த ஒரு விஷயம், நான் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். பிரதருடைய அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சட்டை நுனி இருக்கு இல்லையா, அந்த சட்டையை பிடிச்சு இப்படி கண்ணுலையும் வாயிலையும் வச்சாங்க. அந்த சட்டையை நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன். இது நடந்தது போன மாதத்துக்கு முந்தின மாதம் நடந்தது, அக்டோபரில். அவங்க அந்த சட்டையை அப்படி பிடிச்சு இப்படி கண்ணுலையும் வைக்கிறாங்க, வாயிலையும் வைக்கிறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோயாளிகள் மேலே கைக்குட்டையோ ஒரு துண்டோ பட்டா கூட என்ன செய்யுமா, நல்ல சுகம் அவங்களுக்கு கிடைக்கும், நோய் நீங்கும், பொல்லாத ஆவிகள் பறந்து ஓடுன்னு. அந்த சகோதரி போன மாதமும் வந்திருந்தாங்க. ரொம்ப இப்படி இருந்த வாய் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இது நடந்த உண்மை. ஒரு முறை வந்தால் காட்டுறேன் அவங்கள. இன்னைக்கு வரல, அவங்க வந்தாங்க. நான் மாத ப்ரேயருக்கு வருவாங்க, மாத ப்ரேயருக்கு. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு, நான் விசுவாசமாக வந்தேன், பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணினது ஒன்று, ரெண்டாவது அவர்கள் விசுவசித்து அந்த ஆடையை தொட்டு இப்படி வச்சாங்க. பார்த்துக்கங்க, ஒரு பாமர மக்கள்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்தீங்களா, விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் இன்னொரு காரியமே எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர்றாரு. இப்போ நம்மளுடைய போப் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருந்தாராம். அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க போனாராம். அப்போ சொல்லி கொடுக்க போயிருக்கும் பொழுது விசுவாச பிரமாணத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவங்க கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குது. இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டில் ஏறி வந்திருக்கிறாங்க. படகுல போய் தான் அந்த இடத்துக்கு போகணும். போட்டில் ஏறி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். திரும்பி பார்க்குறப்ப அந்த ஒரு ஆதிவாசி ஒருத்தர் தண்ணியில் ஓடி வர்றாராம். எதில்? தண்ணியில், அந்த கடல் அந்த தண்ணீர் பகுதியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இவருக்கு எப்படி இருக்கும்? இவர் படகுல போயிட்டு இருக்கிறாரு, ஓடி வந்துட்டு இருக்காரு. திடுன்னு ஓடி வந்து, ஐயா நீங்கள் சொல்லி கொடுத்ததில் 3வது வரி மறந்து போச்சுன்னு சொன்னாராம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவங்க விசுவாசத்தையே வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். போப்பாண்டவருக்கு அப்படியே ஆச்சரியமாயிருச்சான்.
நம்ம விசுவசிக்க சொல்லி சும்மா வார்த்தையை தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். ஆண்டவர் நீ என்னைய விசுவசிச்சேன்னா தண்ணியில் நடந்துவான்னு சொன்னார்ல, அவர் திடுத்திடுன்னு ஓடி போய் மறந்து போனதை கேட்டுட்டு வந்தாராம். இவங்க வாழ்க்கையவே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு போப்பாண்டவர் அப்படியே இருதயத்தில் பூரிச்சு போனாராம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த சம்பவத்தை. விசுவசித்து நீ ஆண்டவர், நிறைய பேர் எனக்கு நோய் சுகமாக மாட்டேங்குது, எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பட்டமரமாக இருக்குது எங்கள் வாழ்க்கை அப்படின்னு நீ பிரச்சனையவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆண்டவரே தண்ணியில் நடந்து வான்னு யாரை கூப்பிட்டாரு? ஆண்டவரே எனக்கும் ஆசையாக இருக்குது தண்ணியில் நடந்து வரவான்னு யார் கேட்டா? பேதுரு கேட்டாரா? என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒன்னாலெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொன்னாரா? நடந்து வான்னு சொன்னார். வேகமாக நடந்து ஆண்டவரை பார்த்து வந்துக்கிட்டே தான் இருந்தார். திடீர்னு ஒரு சத்தம், பேர் இறைச்சல், பின்னாடி திரும்பினாரு, தொப்புக்கடின்னு விழுந்துட்டார். நீ ஒன்று தெரிஞ்சுக்க, எப்போ நீ ஆண்டவரை பார்த்து அவரை தொழுது கொண்டு நேராக போய்கிட்டே இருக்கியோ உன் பிரச்சனைக்கு விடிவு உண்டு. பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்து ஐயையோ சமாதானம் இல்லை, சச்சரவாக இருக்குது, சாப்பாடு இல்லை, சுகம் இல்லை, கடை பிரச்சனை, அது இல்லை இது இல்லைன்னு ஆண்டவரை விட்டு உன் கண்ணை அப்படி திருப்பின தொப்புன்னு விழுந்துருவா. அவ்வளோதான். நேராக பார்த்து ஒழுங்காக போயிட்டு தானே இருந்த ஆண்டவரை பார்த்து திருப்பி ஏன் திரும்புறீங்க? இதெல்லாம் சிம்பிளான ரகசியங்கள். இந்த ரகசியத்தெல்லாம் யார் இறுக்க பிடிச்சு வாழ்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே செழிப்பு தான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே கூடாது. சொன்னால் நீ ஆண்டவர் பிள்ளை இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பார் ஆண்டவர், போஷிப்பார். போன மாதத்தில் எஸ்ஐயா 58:11 மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாய் போஷிக்கிற தேவன். நீ எப்போ பார்த்தாலும் புலம்பாதீங்க. முதல்ல ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் விட்டுருவாங்க. எப்போ பார்த்தாலும் புலம்புற இடத்துல ஆண்டவருடைய ஆவிக்கு இடமே இல்லை. தெரிஞ்சுக்கங்க நல்லா. ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்க நன்மையை 10 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இரு. சலிக்காமல் சொல்லு. நான்லாம் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். நான் மலடியாக இருந்தேன், 6 வருஷம் பிள்ளை இல்லை, அழுதேன். ஆண்டவர் எனக்கு 2 பசங்களை கொடுத்தாரு, சொன்ன மாதிரியே கொடுத்தாரு. ஒரு சிலருக்கு சலிப்பாக இருக்கும், என்ன இது ஒரு சாட்சியாக எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த 6 வருடங்களும் ஆண்டவர் நடத்திய விதம், இந்த பிள்ளைகளை பெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்த பலம். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, சாராள் 90 வயதிலே பிள்ளையை பெற்று கொடுக்க பலன் அடைந்தது விசுவாசத்தினாலே. உனக்குள்ள விசுவாசம் இல்லையா, 10 வருஷம் ஆனாலும் சரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மேலே வரவே வராது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில சாட்சிகள் கேட்குறதுக்கு நமக்கு பழசாக இருக்குன்னு தோணும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த சாட்சியை எப்படி உருவாக்குனாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ரகசியங்களை பிடிச்சு ஓடலாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல வந்து ஜெபிக்கணும், நான் எதற்காக இங்கே வர்றவங்களாம் என்ன ரொம்ப ஒழுங்காக இருக்காங்களா அப்படி கேட்டாங்க. இப்படியே கேட்டாங்க, இங்கே வர்றவங்களாம் ரொம்ப ஒழுங்காக இருக்காங்களா, நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி. நான் ஒன்று அந்த சகோதரிக்கு சொன்னேன், இங்கே வர்றவங்க ஒழுங்காக இருக்காங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் திருத்துறதுக்கும் நீ இங்கே வரலை. ஓ ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ளு, உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு போ. அதற்காக தான் அவனை இங்கே வர சொல்கிறோம். இங்கே வர்றவங்க ஒழுங்கா இல்லையாங்கிறத யார் பார்த்துக்குவா? ஆண்டவர் பார்த்துக்குவார். அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. உனக்கு என்ன தேவையோ நீ அதை பெற்றுக்கொண்டு போ அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அதுதான் உண்மை. நீயே அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த அக்கா சரியில்லை, இந்த அது ஓ வேலை இல்லை. உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிட்டு போ. இந்தந்த காரியங்களை நீ சரி செய், உன் வாழ்க்கையை ஆண்டவர் சரி செய்வான். எண்ணி 2வது மாதம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணுச்சு, ஐயோ சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் என் கூடவே இருந்திருக்கிறார், நான் தான் அவரை அறிந்து கொள்ளலை, இந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ளலை அப்படின்னு. 2 மாதம்தான். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் 8 வருஷமாக வர்றேன், 10 வருஷமாக வர்றேன், எனக்கு இன்னும் குழந்தை வரல, என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, சாப்பாடு இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, நோயோடு இருக்கிறேன். ஏன் இதெல்லாம் நடக்குது?
ரகசியத்தை நீ தெரிந்தும் தெரியாததை போல, கேட்டும் கேட்டும் கேளாதவர்களாய் நீங்க அசட்டை பண்ணுகிறதுனால தான் இது நடக்குது. அந்த சகோதரி பயந்து போய் ஃபோன் பண்ணாங்க. 2வது மாதம் இதை சொல்லி அவங்க கடைபிடிக்க ஆரம்பித்து 2வது மாதம் ஃபோன் பண்ணாங்க. சாரி சிஸ்டர், நான் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன், ஆனாலும் ஆண்டவர் என்னைய ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக சொல்லுகிறேன்னா, தெளிவாக பைபிளில் எல்லாமே இருக்குது. இன்றைக்கு கொடுத்திருக்கிற வசனம் கூட மிகவும் எளிமையானது. ஆண்டவரை நீ தொழுது வந்தால் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, அங்கே ஒரு கமா, ஆசீர்வதித்து உன் நோயை உன்னிலிருந்து விலக்குவேன், உன்னுடைய நாட்டில் வறட்டு மலடிகள் இருப்பதில்லை, உன் வாழ்நாளை நிறைவுபடுத்துவேன். இதை விட விளக்கமாக என்ன சொல்ல முடியும்? சகோதரிகளே, நம்ம நினச்சிருக்கோம் கடவுளின் சேனைன்னு பெருசாக பேர் வச்சோம். கடவுளின் சேனை எப்படி இருப்பாங்க தெரியுமா? பெயருக்கேற்ற போல நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்காக உங்களை ஜெபிக்க சொல்கிறேனா? எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு உங்களை ஜெபிக்க சொல்கிறேனா? ஆண்டவர் சமூகத்தில் அமர சொல்கிறேனா? உனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஓ வீட்டில் இருக்க அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படணும், ஓ நோய் சுகமாகணும், உன்னுடைய வீட்டில் வரட்டு மலடுகள் இருக்கக்கூடாது, ஓ வாழ்க்கை நிறைவாக நடத்தப்படணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னைய ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்காக நானே உட்கார மாட்டேன் சிஸ்டர், எனக்கு அது தேவையில்லை, எனக்காக நானே ஆண்டவர் சமூகத்தில் அமராத பட்சத்தில் நீ 1000 பிரதர்கள்ட்ட ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ண சொன்னாலும், சகோதரிகளிடத்தில் சொன்னாலும் என்ன செய்யாது? எதுவுமே நடக்காது. என்ன செய்யாது? எதுவுமே நடக்காது. நாங்கள் காலண்டர் கொடுக்க போயிருந்தோம். ஒரு முறை நானும் என் கணவரும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. மரவப்பட்டியில் காலண்டர் கொடுக்க போயிருந்தப்ப ஒரு சகோதரர் தைச்சிக்கிட்டு இருந்தார் உட்காந்தி. சரியான காய்ச்ச, முகமெல்லாம் அப்படியே கடுகடுகடுன்னு இருந்துச்சு அவருக்கு. வேறு வழி இல்லாமல் முடியாததோடு தைச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் இந்த காலண்டரை கொடுத்துட்டு, போன வருஷம் காலண்டர், அபிஷேகத்தின் ஆண்டு காலண்டரை கொடுத்துட்டு, ஐயா உங்களுக்கு என்ன செய்யுது, இந்த காலண்டர் நாங்கள் கொடுக்க வந்தோம், இப்படி க்ளோரியா மினிஸ்ட்ரி விவரம்லாம் சொல்லிவிட்டு, இந்த காலண்டர் 10 ரூபாங்கய்யா, உங்களால் முடிஞ்ச காணிக்கே கொடுங்கன்னு சொன்னோம். 10 ரூபாயெல்லாம் தர முடியாது எனக்கு, நானே காய்ச்சலாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சலாக பேசினார். சரி சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசினார். அப்போது என்னுடைய கணவர் என்னாச்சுன்னா, ஏங்க உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, எனக்கு காய்ச்ச, ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்துட்டேன், மாத்திரையும் போட்டுட்டேன், ஒன்றும் சரியாகலை அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? அப்போ ஜெபம் செய்துட்டு என்னுடைய கணவர் என்ன செஞ்சாங்கன்னா, எண்ணெய் பூசிட்டு சொல்லிவிட்டு, சரிங்கய்யா பார்த்துக்கங்கன்னு வெளியில் வந்து ஒரு 4 வீடுகள் கடந்து நாங்கள் போயிட்டோம் மரவப்பட்டியில். அவர் அப்படியே வேர்த்து போய் கிழிஞ்ச ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாரு. 4 நாளாக ஆஸ்பத்திரிக்கு போனேன், மாத்திரை சாப்பிட்டேன், ஊசி போட்டேன், எனக்கு சரியாகலை, திடீர்னு இப்போ வேர்த்துச்சு, எனக்கு ஜெபம் பண்ண உடனேயுமே ஆண்டவர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். இந்த எண்ணெயை பூசினோன்னையும் தேடி பிடிச்சி இந்த 10 ரூபா தான் என்கிட்ட இருந்துச்சு ஐயா அப்படின்னு ஓடி வந்து கொடுத்துட்டு போனார். பார்த்துக்கங்க, இதெல்லாம் நடக்கிற அனுபவங்கள். அதை போல் வீட்டில் சுகம் இல்லையா, பிளெஸ்ஸிங் ஆயில் எடுத்து போடுங்க, விசுவசிக்க. ஆதி அப்போஸ்தலர்கள் எண்ணெய் பூசி அவர்கள் மீது கை வைத்து ஜெபித்த பொழுது நோய்கள் சுகமானது. சுகம் கொடுத்தாரா? இன்றைக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. வெளிநாட்டில் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு சகோதரர் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு நினச்சாராம். அதுக்கு ஒரே வழி என்ன? ஜெபம் செய்யணும், சுகமாக்கணும். இப்போ ஒரு சகோதரர் கால் முடியாமல் வந்தவரை அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபித்து அவருடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் போனது. அந்த சகோதரருக்கு நல்ல சுகம் கிடைத்தது, எழுந்து நடந்தாராம். அப்போ அவர் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணுமா, தெய்வீக சுகத்தை ஆண்டவரிடத்துலேருந்து நான் பெற்று கொடுக்கணும் அப்படின்ட்டு அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அப்போ ஜெபிக்க ஆரம்பித்தப்ப இப்போ எப்படி இந்த அப்போஸ்தலர் பணி 19ஆம் அதிகாரம் 10-11 சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு கைக்குட்டையோ ஒரு துண்டோ அவங்க மேலே பட்டாலே சுகமாகுதுன்னு, அதை போல் இவர் ஒரு ப்ராக்டிக்கலாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு.
அப்போ ஒரு கர்ச்சிப் வந்து ஜெபம் பண்ணி கொடுப்பாராம். அவங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டோன்னையும் என்ன ஆகுமா, அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்குமா. இதை ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டு வெளிநாடுகள்ல இருந்து அவங்க ஜெப விண்ணப்பத்தோடு கூட ஒரு கைக்குட்டையும் வச்சு அனுப்புவாங்களாம். அதை நீங்கள் ஜெபித்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அதை போல் ஒரு சகோதரர் எலும்பில் பயங்கர பிரச்சனையா, எலும்பு உருக்கி நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எலும்பில் பயங்கர பிரச்சனையோடு கூட ஒரு சில இடத்துல வீக்கமாக இருக்குது, ஒரு சில இடத்துல அப்படியே சூம்பி போய் இருக்குது. அவர் பல நாட்களாக மருந்து சாப்பிட்டோம், அவருக்கு என்ன ஆகலை, சுகம் கிடைக்கல. இப்போ இந்த ஜெப விண்ணப்பத்தோடு கூட ஒரு கைக்குட்டையும் வச்சு அனுப்பி அவரும் ஜெபித்து அனுப்புனாராம். அந்த கைக்குட்டை கிடைச்ச உடனே அதை விசுவாசமாக எடுத்து அவருடைய உடம்புல வச்சு ஜெபித்தாராம். அந்த கட்டிகளும் வீக்கங்களும் மறைந்து அவர் நல்ல சுகத்தை பெற்று எல்லார போல இயல்பு வாழ்க்கைக்கு அவர் என்ன செஞ்சாராம், திரும்பினாராம். என்ன செஞ்சாரு, திரும்பினாரு. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க. வைராக்கியத்தோடு கூட என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சமாதானத்திற்காக, என் கணவருக்காக, என் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக நான் என்ன செய்வேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்வேன். ஒரு வைராக்கியமாக அமர்ந்து ஜெபித்து பாருங்க. யாத்திராகமம் 23:25 வசனத்தின்படி ஆண்டவரை தொழுது கொண்டு அவர் மேலே விசுவாசமாயிருந்து அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணினீங்கன்னா உன் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறையாது, உன் நோய் சுகமாகும், உங்கள் வீட்லேயும் வரட்டு மலடிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன். எது மாதிரி பெருக பண்ணுவாராம், கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். வார்த்தைகளை சொன்னவர் பொய்யானவரா? அவருடைய வார்த்தை நிறைவேறுமா, நிறைவேறாதா? நிறைவேறும், நிறைவேறும். சேனைகளின் ஆண்டவர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சேனை எத்தனை சேனை இருக்கு, 2 சேனை. என்னென்ன சேனை? வானத்தின் சேனை, பூமியின் சேனை. வானத்தின் சேனைக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, பூமியின் சேனைக்கு என்ன அதிகாரம்? வானத்தின் சேனையில முக்கியமானது 2, சூரியனும் சந்திரனும். அதற்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் பழுகி பெருகுச்சுன்னா என்ன ஆகும்? ஆனா பூமிக்குரிய சேனைகள் யாரு? மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள். அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்திருக்கிறாரு? பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பழுகி பெருகி இருக்கிறோமா? விலங்குகள், மிருகங்கள், பறவைகள் பழுகி பெருகுதா? செடி கொடிக. எங்கள் வீட்டில் இந்த கருவேப்பிலை கன்று ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தோம். அது என்னாச்சு, அந்த செடி, அந்த விதை இப்படி வெடித்து 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 பக்கத்தில் என்ன ஆயிரும், நிறைய வந்துடும். நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்போ யார் ஜெபிக்கிறா? இப்படி சேனைகளின் ஆண்டவரே என் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சு தாங்கன்னு யார் கேட்குறா? அண்ணாள் கேட்டாங்களா? அண்ணாள் கேட்டாங்களா? சரி, கேட்டாங்க. அண்ணாள் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, சேனைகளின் ஆண்டவரே. எப்படி அந்த அம்மா போடுறாங்க பார்த்தீங்களா? அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் சொன்ன வார்த்தைகளை அவரிடத்திலே சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லி சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இன்னொன்று, நம்ம குளோரியா மினிஸ்ட்ரியில் வரட்டு மலடுகள் இருப்பதே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் தினம் அதை உச்சரிக்கிறீங்க, அறிக்கை பண்ணுறீங்க? குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு நான் இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்கறது. நீங்கள் வசனங்களையும் சேர்த்து இந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, குளோரியா மினிஸ்ட்ரியில் வரட்டு மலடுகள் இருப்பதிலே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உண்மையானதுன்னு சொல்லிட்டு செய்யலாமா? இன்றிலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளலாமா? அவர் சமூகத்தில் அமருவோமா? அவருடைய எல்லா காரியங்களையும் விசுவசிக்கணும். முதல்ல என் குடும்பத்தில் நிச்சயமாக சமாதானம் வரும். பிலிப்பியர் 4:6 சமாதானத்தின் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை பண்ணணும். என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும்.
நோயை உன்னிலிருந்து நீக்குவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். கைகளை வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நல்லதொரு சுகத்தை கொடுக்கிறார். சுகத்திற்காக யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கீங்களோ இந்த வசனங்களை எழுதிக்கங்க. வீட்டில் போய் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் நல்லதொரு சுகத்தை கொடுப்பார். எசாயா 53:5, எசாயா 53:5, 3 யோவான் 1:2, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2 நாளாகமம் 7:14, உபாகமம் 7:15, உபாகமம் 7:15. இந்த வசனங்களேனா நீங்கள் குறிச்சிக்கிட்டு வீட்டில் போய் உட்காந்து உங்கள் ஜெப வேளையில் ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். அதே போல் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம், 15:26, ஏனென்றால் நாம் உங்களை குணப்படுத்தும் ஆண்டவர் என்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சட்ட திட்டங்களையும் எந்த காரியத்தையும் நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்க்கறதில்ல. அவருடைய மனதுருக்கம் ஒன்று தான் நம்மளைய சுகப்படுத்துமா. அவருடைய மனதுருக்கத்தை நான் பெறணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து ஜெபிக்கணும். என்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணணும். எதற்காக? உன் பாவங்களை மன்னிக்கிறார், உன் நோய்களை உன்னிலிருந்து நீக்குகிறார். எரேமியா 30:17 எழுதிக்கங்க இந்த வசனங்களையெல்லாம். எரேமியா 30:17, உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்கிறார். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இப்போ ஆண்டவரே, இந்த யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படி நான் இனிமே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களை நான் தொழுது கொள்வேன். தொழுது கொள்றதின் மூலமாக என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க? எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிச்சு நோய்களும் என்னிலிருந்து போயிடும். என்னுடைய நாட்டில் என்ன இருக்காது? வறட்டு மலடுகள் இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் யார் சொல்லியிருக்கா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கிட்ட சொல்லணுமா? எப்படின்னா, இப்போ எங்கள் இஸ்ரேல் இருக்கானா, அவங்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க, இஸ்ரேலு உனக்கு உன் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கிள் வாங்குறதுக்கு பிறந்த நாள் வர்றதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் இருக்குன்னு வைங்க. மொதல் நாளே ஆரம்பிச்சிருவான். அக்டோபர் 1 ஆரம்பிச்சிருவான். அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லப்பா சைக்கிள் வாங்கி தரேன்னு, அப்பா நீங்கள் சொன்னீங்க. வெறுமனே அப்பா சைக்கிள் வாங்கி தாங்கன்னு கேட்க மாட்டான். அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லப்பா. ஐயோ நான் சொல்லிவிட்டேன் இப்போ அதவே சொல்கிறானே. இதுதான் ரகசியம். இதை நான் சிரிப்புக்காக சொல்லலை, இதுதான் ரகசியம். ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க. அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, சேனைகளின் ஆண்டவர் நீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நான் பூமிக்குரிய சேனைப்பா, என்னைய பழுகி பெருக செய்யுங்கப்பா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். எப்போ? உங்கள் சமூகத்தில் வந்து அமர்ந்தா ஆசீர்வதிக்கிறேன் நீங்களப்பா. நான் டெய்லி 1 மணி நேரம் கடவுளின் சேனை குரூப்பில் இணைஞ்சு ஜெபிக்கிறேன்ப்பா. தனியாகவும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்சென்டிவ் போட்டு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கணும். கேட்பீங்களா? இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் வேணால் இதை செய்து பாருங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளில் இந்த ஐடி கார்டு அங்கே வந்து செக்யூரிட்டியோ இல்லை வாட்ச்மேனோ இருக்க மாட்டாங்க. கதவு தானாக திறக்கும். அந்த கார்டை கொண்டு போய் இப்படி வச்சா போதும், தானாக திறக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்கிற விதை தான் ஆண்டவர்கிட்ட திருப்பி நம்ம காட்டணுமா? அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, உன் நோய்களை உன்னிலிருந்து நீக்குவேன்னு, உன் காயங்களை நான் ஆற்றுவேன்னு, உன்னைய பழுகி பெருக செய்வேன்னு பா நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. இன்னையிலேருந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கலாமா ஏசப்பாவை? சீக்கிரத்தில் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாமா? உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறதும் ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதும் கஷ்டமே கிடையாது.
கஷ்டமே கிடையாது. நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். சின்ன சின்ன ரகசியங்களை தெரிந்து வைராக்கியமா நீ ஆண்டவரிடத்துல அமர்ந்து ஜெபித்து அவருக்கு பிரியமாய் நடந்தேன்னா எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்குமா. அவருக்கு செவி கொடுத்து நீங்கள் நடக்கும் பொழுது உன் வீட்டில் எல்லாமே நிறைவாக இருக்குமா. மிருக ஜீவனும் ஆசீர்வதிக்கப்படுமா. நீ போகிறப்பையும் ஆசீர்வதிக்கப்படுவியா, வர்றப்பையும் ஆசீர்வதிக்கப்படுவியா. நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எடுத்து எழுதுங்க, உட்காந்து செய்யுங்க. சொல்கிறத ஒரு தடவையாவது செய்து பாருங்க. ஒரு 10 வசனம் உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ எடுத்து எழுது. ஒரு இடத்துல ஒட்டி வை, கிச்சனில் ஒட்டி வை. டெய்லி அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபி. விதையை போட்டால் கண்டிப்பாக அது முளைச்சி வந்து தான் ஆகும். வார்த்தை என்கிற விதையை நீ போட்டு தினம் தினம் தண்ணி ஊற்றணும்ல. அந்த தண்ணி தான் என்னது? தண்ணி தான் என்னது? ஜெபம். வற்றாத நீரூற்று யாரு? பரிசுத்த ஆவியானவர். டங்ஸில் நீ பேசி பேசி அறிக்கை பண்ண அந்த வார்த்தைகளை விதையும் போட்டாச்சு, தண்ணியும் டெய்லி விடுறீங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இன்றைக்கு நீ ஜெபிக்கிற ஜெபம் தான் ஆசீர்வாதம், அஸ்திவாரம். புரிஞ்சுக்கங்க. திடீர்னு என் பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கம் வந்துடாது, திடீர்னு என் பிள்ளை பைபிள் எடுத்து வாசிச்சிடாது, திடீர்னு என் பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துராது. இப்பையிலிருந்தே நீ நடத்தணும். இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. செய்யி தம்பி, செய்யி பாப்பா, செய்யி வாசி உட்கார்ந்து. ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. உனக்கு 7 ஆவிகளை தர்றேன்னு இருக்கிறாரு. எசாயா 11:2 சொல்லு, டெய்லி சொல்லு அப்படின்னு. போன வாரம் நாங்கள் மரியநாதபுரத்துக்கு போயிருந்தோம் ஜெபத்துக்கு. அப்போ வார்த்தைகளை பற்றி தான் ஆண்டவர் பேச சொல்லியிருந்தாங்க. விதைக்கிறவன் ஊமையை பற்றி. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு முடிவில் ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். என்னென்னா, இந்த விதையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ வாலிப பிள்ளைங்க நோட்டில் குறிச்சிக்கிட்டாங்க அந்த வசனங்களை. எனக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு. அந்த பாட்டி கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எழுதலானா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் க்ளோரியா மினிஸ்ட்ரியில் உள்ள ஜெப கூட்டங்களை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு வரும்போது அந்த அம்மா இப்படி கையை பிடிச்சாங்க. எம்மா அப்படின்னு பிடிச்சாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. இன்னைக்கு போய் என் பேரன் பேத்திங்களுக்கு நான் 2 விதை கொடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. 2 விதையா? என்னதுமா அப்படின்னு கேட்டேன். எசாயா 11:2, எசாயா 54:13ன்னாங்க பாரு. எனக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. 70 வயசு அந்த பாட்டிக்கு. எசாயா 11:2 என்னது? ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கும் அந்த வசனம். நான் அதை படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னேன். எசாயா 54:13 என்னது? உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானமோ பெரிதா இருக்கும். என் பேர பிள்ளைங்க சொன்னோடையே கேட்கறது இல்லம்மா. கண்ட மெனிக்கே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 2 விதையையும் நான் போய் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு. அந்த அம்மாவுக்குள்ள அந்த வார்த்தை போனது. அவங்களுக்கு வயது 70க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 60 பேத்தில் இந்த பாட்டி ஆண்டவர் தொட்டிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு அனுபவிச்சிருந்தாங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. 2 விதையை போய் என் பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு. வார்த்தைகளை வெறுமனே கேட்டுட்டு நீங்கள் ஜெப கூட்டத்தை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போகாதீங்க. ஊழியத்துக்கு போகிறேன், ஜெபிக்க போகிறேன், அது மட்டும் என் வேலை கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை தொழுது கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்து கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதங்கள் வரும். ஆண்டவர்கிட்ட இப்போ கேளுங்க. ஆண்டவரை, யாத்திராகமம் 23:25 வசனத்தின்படி இப்போ இன்னும் ஒரு 10 நாளையில் என்ன வரப்போகுது? நியூ இயர் வரப்போகுது. நிறைய தீர்மானங்கள்லாம் எடுப்போம். நம்ம எடுக்கிறதோட சரி, அவ்வளோதான். தீர்மானம் எடுப்போமா? ஆனால் இந்த முறை எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தணும், என் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, யாத்திராகமம் 23:25 படி கடவுளாகிய ஆண்டவரை நான் அனுதினமும் தொழுது கொள்ளணும்.
ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உன் செல்ஃபோனு, டிவி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாருங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும். நேரத்தை கண்டுபிடிங்க. தாய்மார்கள் அதிகாலையில் பிள்ளைங்களுடைய தொந்தரவு இல்லாதப்ப அதிகாலையில் ஜெபிங்க. பிள்ளைங்க இல்லாத நேரம் உட்காந்து ஜெபிங்க. ஒரு நேரத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கங்க. நீங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட உட்காந்து பேசுங்க. நிறைய நேரங்களில் பேசிட்டு மட்டும் வருவோம், ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்கறதில்ல. கேளுங்க, ஆண்டவர் பேசுகிறத கேளுங்க. என்னோடு கூட என்ன பேச நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே? நான் எப்படி வாழணும், நான் என்ன செய்யணும்னு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுங்கிறத ஆண்டவர் சொல்கிறதோடு நிறுத்துறதில்ல. உங்கள் கைகளை பிடித்து அந்த இடத்து வரைக்கும் அவரும் கூடவே தான் வர்றாரு. உங்கள் கூடவே தான் வர்றாரு. நம்ம தான் அதை உணர்கிறது இல்லை. இன்றைக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வைத்தருளும். அனுதினமும் அனுதினமும் நான் உம்மை தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் உடலில் இருக்கக்கூடிய எல்லாவித நோய்களையும் ஆண்டவரே, கனவுனால் வரக்கூடிய கஷ்டங்கள், சர்ப்பங்களின் அந்த தந்திரங்கள், ஆண்டவரே சத்துருக்களின் வேண்டாத கிரியைகள், எல்லாவித நோயிலிருந்தும் எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பட்டுப்போன ஒரு குச்சியாய் இருந்தாலும் ஆரோனின் கோல் துளிர்த்ததை போல நீர் என்னோடு கூட இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும்னு சொல்லி கேளுங்க. துளிர்க்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ரோமர் 10:10 படி உன் இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவசித்து உன் வாயினாலே நீ அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை இறுக்கமாக பிடிச்சுக்கங்க. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அத்துணையும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு சுவாமி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் கொடுத்த இந்த வசனத்தின்படியே ராஜா இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். யாத்திராகமம் 23:25 படி தகப்பனை, இன்று ஆண்டவரை இந்த இடத்திற்கு வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே இந்த காரியங்கள் அப்படியே வாய்க்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நீரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு செழிப்பை கொடுத்தருளும், சுகத்தை கொடுத்தருளும் ஆண்டவரை, வாழ்க்கையில் ஒரு நிறைவை கொடுத்தருளும் ராஜா. தகப்பனே, இன்னுமாக என்னென்ன காரியங்களுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அத்துணையும் ஆண்டவரை உம்முடைய விருப்பத்தின்படியே உம்முடைய சித்தத்தின்படியே வாய்க்க செய்யுமாறு நாங்கள் மன்றாடி எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.